ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். மீனராசி காலப்புருஷ சக்கரத்தின் 12ஆம் இடம், அயன சயன போக மோட்சஸ்தானம், குரு பகவானின் ஆட்சி வீடு. குரு பகவான் பயிற்சியாக போகிறார். வருகிற மே 1ஆம் தேதி சித்திரை 18 புதன்கிழமை பயிற்சி ஆகிறார். மதியம் 2:29 மணி அளவில் அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. குரு 3ஆம் இடத்துக்கு போய் பகைமைத்தன்மை பெறாரு. ரிஷபத்தில் போய் பகைமை பெறார். ஒரு எதிரி வீட்டுக்கு போகிறாரு. ஏன்னா குரு தேவகுரு பிரகஸ்பதி. ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு. மீனராசிக்கு சத்துரு ஸ்தானத்துக்கு போகிறாரு. 8 குடையவன் வீட்டுக்கு போகிறாரு. உங்கள் ராசிக்கு 1, 10 குடையவன். உங்கள் ராசிநாதனும் சரி, உங்கள் ராசிக்கு கர்மாதிபதியும் சரி, உங்கள் ராசிக்கு சத்துரு வீட்டுக்கு போகிறார். எப்படி பலன் இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக குரு பயிற்சி வருடத்துக்கு ஒரு தடவை நடக்கும். குரு 1/5/2024 இருந்து 11/5/2025 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஓகே நேயர்களே, 3ஆம் இடம் உபசேன ஸ்தானம் தான். 3ஆம் இடத்துல ஒரு மீனராசி குரு போகிறது அந்த அளவுக்கு ஏற்றுடையதாக இல்லை. சரியா? கோச்சார பலன்களை பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல குரு இருக்குது பதவி நீக்கம், காரிய விக்னம். அதாவது என்னென்னா, உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுல ஒரு இழுபறி இருக்கும். சில பேருக்கு டெர்மினேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சஸ்பெண்ட் ஆகிறது, ரிமார்க் ஆகிறது, இந்த மாதிரி வாய்ப்பெலாம் வரும். அதனால் உத்தியோகம் பார்க்குறவங்க, அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா எடுத்தோடனே குரு பயிற்சின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க. சில விஷயத்த நம்ம ஓப்பனாக ஒளிமறைவு இல்லாமல் சொல்கிறதா நல்லது. சரியா? சம்மந்தப்பட்டவங்க அது ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கும். சரியா? 3ஆம் இடங்கிறது மீனராசிக்கு உபசேன ஸ்தானம் தான். சுக்கிரன் வீடு. பகைமைத்தன்மை இடத்துல தான் குரு இருக்கிறாரு. சரி, அதுபோல் காரிய விக்கனம், தொட்ட காரியத்திலும் சில இழுபறி இருக்க தான் செய்யும். சரி நேயர்களே, அங்கே நட்சத்திரங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூரியன், சந்திரன், செவ்வாய். இதில் சூரிய நட்சத்திரம் சம பங்காக கொடுக்கும். 6 கூடிய நட்சத்திரம். சிவராஜ் யோகம்னு ஒன்று இருக்குது சூரிய நட்சத்திரத்தில் போகும்போது. இருந்தாலும் சூரியன் 6 கூடையவனை இருக்கிறதுனால அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு சில டிஸ்டர்பன்ஸ் ஆகத்தான் செய்யும் சூரிய நட்சத்திரத்தில் போகும்போது. சந்திரன், செவ்வாய் நட்சத்திரம் பிரச்சனை இல்லை. சந்திரன் ராஜ் யோகாதிபதி. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2-9 கூடையவர் தான், யோகர் தான். ஸோ குரு பயிற்சியில் ஆரம்ப கட்ட காலம் உங்களுக்கு ரொம்ப குருஷியலாக இருக்கும். சரியா? அது முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா அந்த டேட்டா சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் பலன்களை பின்னாடி சொல்கிறேன். எப்போ சார் குருஷியலாக இருக்கும் அப்படி சொல்லிட்டோம்னா, குரு 1/5/2024 இருந்து 11/6/2024 வரைக்கும் கொஞ்சம் குருஷியலாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் மீனராசியில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்துக்கு போகிறவங்க, குறிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகம், தொழில், வியாபாரம், கான்ட்ராக்டில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை நான் ஒரு அறிவிப்பாகவே சொல்கிறேன், ஒரு எச்சரிக்கையாகவே எடுத்துக்கோங்க இதை. சரியா நேயர்களே? வருமுன் காப்போம், வளமாக இருப்போம். ஏன்னா அந்த அமைப்பு இருக்குது. அதுபோல் குரு பயிற்சி ஆனவுடனே அஸ்தமனம் அடைகிறார். சூரியனாலே அஸ்தமனம் அடைகிறாரு. அவர் 1ஆம் தேதி பயிற்சியாகி போகிறாரு. மே 1ஆம் தேதி பயிற்சியாகி போயிட்டு 3ஆம் தேதி அஸ்தமனம் வராரு. 3ஆம் தேதி அஸ்தமனம் வரவர் ஜூன் 2ஆம் தேதி தான் அவர் வெளியே வராரு. அஸ்தமன நிலையிலிருந்து உதயம் வராரு. ஸோ அவர் பயிற்சியாகி உடனே அஸ்தமனம் அடைகிறது நல்ல விதமாக பார்க்கப்பட மாட்டாது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் அஸ்தமனம் அடைகிறதுனால உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா மீனராசிக்கு குரு அஸ்தமனம் அடைகிறது உங்கள் மனம், உடல் சோர்வு இருக்க தான் செய்யும். தொழிலில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா கர்மஸ்தானாதிபதி அளவாக 10 கூடைய நல்லதுனால தொழில், வியாபாரம் செய்கிற காரியத்தில் சில சோர்வு, சில மெத்தனை போக்கு, சோம்பேறித்தனம் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதுபோல் குரு புத்திரகாரகன், தனகாரகன். பண விஷயத்திலையும் சில பிரச்சனைகள் இருக்கும். எதிர்பாராத பணம் கிடைக்காது. அதுபோக பிள்ளைகள் விஷயத்திலையும் சில இடர்பாடுகள் இருக்க தான் செய்யும். இது ஆரம்பத்தில் உள்ளது உங்களுக்கு. சரியா? ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். அப்புறம் குரு அடுத்தடுத்து சந்திரன் சாரம், செவ்வாய் சாரத்தில் போகும்போது நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி போகும். இப்படி தான் மீனராசிக்கு குருவுடைய பலன்கள் பார்க்கப்படுகிறது. அதுபோக நீங்கள் வேறு 7.5 சனியில் இருக்கிறீங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. ராசியில் வேறு ராகு இருக்கிறாரு. இப்போ வேறு செவ்வாய் வேறு உட்காந்துட்டார். 22ஆம் தேதி, ஏப்ரல் 22ஆம் தேதி உட்காந்ததுனால மீனராசிக்கு கொஞ்சம் குருஷியலாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்த போதிலும் சந்திராதி யோகத்தில் இருக்கிறீங்க. சித்திரா பௌர்ணமியை ஒட்டி சந்திரன் நல்ல நிலைமையில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. 2ஆம் தேதி வரைக்கும், மே 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால இடைப்பட்ட நாட்களில் ஒரு நல்ல விதமாக போய்கிட்டு இருக்குது. புதனும் ராசியில் இருக்கிறாரு. 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. மே 7 வரைக்கும் இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். இருந்த போதிலும் ராசிக்கு 2ஆம் இடம் வலுப்புறது. சுக்கிரன், புதன் அடுத்தடுத்து 2ஆம் இடம் போகிறதுனால குடும்பத்தில் ஓரளவு சந்தோஷமாக இருப்பீங்க. கையில் காசு பணம் இருக்கும், தேவைக்கு இருக்கும். அப்படி இப்படி ரொட்டேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே நேயர்களே, இதெல்லாம் இப்போதைக்கு இருக்கிற அமைப்பு. குரு பயிற்சி உங்களுக்கு அவர் 3ஆம் இடத்துக்கு போனாலுமே உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும், 9ஆம் இடத்தையும், 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். இது ஒரு நல்ல அமைப்பு தாங்க. சரியா? 3 நல்ல இடத்த பார்க்குறாரு. அதாவது குரு தன்னுடைய
காரகத்துவத்தையும் ஆதிபத்திய விஷயத்தையும் செய்யாமல் இருந்தாலுமே தான் பார்க்குற இடத்துல உள்ள ஆதிபத்திய விஷயத்தை நல்லா செய்ய வைப்பார். 7ஆம் இடம் ஆதிபத்தியம் சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் மிகச்சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடம் லாபஸ்தானமும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அது கூடுதல் ப்ரைஸுங்க, கூடுதல் போனஸ் மாதிரி ஓரளவுக்கு வெளியே வந்துடுவீங்க. 100க்கு ஒரு 50 மார்க் எடுக்கிற மாதிரி வெளியே வந்துடுவீங்க. அதுபோக மற்ற கிரகங்கள் சுக்கிரன் புதன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறது கூடுதல் சிறப்பு தான். சூரியனும் ஒரு பங்குக்கு நல்ல நிலைமைக்கு வருவார், அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு தான் வராரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறது நல்லது தான், 4ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு தான். ஸோ சூரியனும் மீன ராசிக்கு சத்துரு சாணாபதியாக இருந்தாலுமே அவர் உபசேன சாணம் கேந்திரத்துக்கு வருது நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி ஒன்று தொட்டு தான் கிரகங்கள் போகுது. ஓகே, இந்த வீடியோ பதிவு குரு பயிற்சிக்காக தான் போடப்பட்டது. குருவை பற்றி சொல்லிடுறேன் நான். குரு தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் ராசிநாதன். நீங்கள் இப்போ மீன ராசியில் எந்தெந்த லக்கணத்தில் பிறந்திருந்தீங்களாம் குரு நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லிடுறேன் முதல் நான். ஏன்னா ராசிங்கிறது வேறு, லக்கணங்கிறது வேறு. லக்கணங்கிறது உங்கள் தனிப்பட்ட ஜாதக அமைப்பில் பொறுத்தது. பொதுவாக குரு மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல யோகத்தை செய்வார். இப்போ உங்களுக்கு குரு திசை நடக்காது. புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் குரு திசை நடந்திருக்கும். அது ஒரு 5-6 வருஷம் நடக்கும், அதோடு முடிஞ்சு போயிடும். அப்படியே நடக்கிறவங்களுக்கு சின்ன வயசு குழந்தையாக தான் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு குரு திசை வயதான காலத்தில் தான் வரும். உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி ரொம்ப ஏஜ் ஆயிரும். உத்தரட்டாதிக்கெலாம் வரப்போகிறது கிடையாது. ரேவதிக்கு ரொம்ப லேட் ஆகும். சரியா? அதனால் குரு திசையை பற்றி இப்போதைக்கு நம்ம பேச வேண்டாம். குரு பயிற்சியாகி ஆதிபத்திய விஷயத்தையும் காரகத்துவத்தையும் செய்வார். அது எப்படி செய்கிறாருங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. பொதுவாக 3ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு தொழிலில் ஒரு இலக்கில் அடைய முடியும். தொழிலில் ஒரு டார்கெட்டை நினச்சிங்கன்னா அது நல்லபடியாக முடிக்க முடியும். தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்குது. தொழில் முனைவர்களுக்கு ஒரு ஏற்ற காலமாக இந்த குரு பயிற்சி இருக்குது. அது மாதிரி நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உடன் வேலை பார்க்குற சப்பார்டினேட்ஸ், கூட வேலை பார்க்குற ஊழியர்கள் அல்லது வேலைக்காரங்கள் இவங்கக்கிட்ட நல்ல ஒரு கோஆப்ரேஷனாக இருப்பீங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு உங்களுக்கு நல்ல ஒரு பயனை கொடுக்கும். அந்த சூழ்நிலையில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். அது எப்படின்னா டீம் ஒர்க் நல்லாயிருக்கும். உங்கள் கூட வேலை பார்க்குற ஊழியர்கள் இல்லை வேலைக்காரங்கள் உங்களுக்கு இணக்கமாக இருப்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஈடுபடுற காரியம் உங்களுக்கு சாதகமாக முடியும். வியாபாரம் செய்கிறவர்களுக்கு அதையும் நல்லா இருக்கும். சரியாக ஒரு செல்வாக்கு இருக்கும், மற்றவங்களோட ஆதரவு இருக்கும். அதே மாதிரி உங்கள் தொழிலில் ஒரு புதிய யோசனைகள் மூலம் முன்னேற்றத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரியா? தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல புதுவிதமான யோசனைகள், மற்றவங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இருப்பினும் கடின உழைப்பு இருக்கணும். சரியா? கடின உழைப்பு இருக்கணும், புத்திசாலித்தனமாக இருக்கணும். உங்களுக்கு கிடைக்கிற வெற்றி உங்கள் புத்திசாலித்தனத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் மீனராசி நேயர்கள் என்ன சொல்லுவாங்க, அடி சருகக்கூடாது. ஜான் ஏறினா முளை இறங்குற மாதிரி அடி சருகாமல் இருக்கணும்னா புத்திசாலித்தனமாக இருக்கணும். எப்போடனே விழிப்போடனே இருக்கணும். புத்திசாலித்தனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு காரிய வெற்றி தான். அதுபோக குரு பயிற்சி ரிஷபராசியில் ரிஷபராசியில் இருக்கிறதுனால 3ஆம் வீட்டில் நடக்கிறதுனால உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், மாற்றம் இருக்கும். அண்டை வீட்டாளர்கள், அது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, ஏரியாக்குள்ளே இருக்கிறவங்க கிட்ட ஒரு சுகமாக இருப்பீங்க. அவங்ககிட்ட நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். உறவு முறையில் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும். கணவன் மனைவி நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தீர்த்துக்கிருவீங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கும். குடும்ப உறுப்பினர்கிட்ட நல்ல உறவை மேற்படுத்திக்கிருவீங்க. இது ஒரு முக்கியமான விஷயங்க. ஏன்னா சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தில் குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். கணவன் உறவு நல்லபடியாக இருக்கும். அதுபோக குடும்பத்திலேயும் ஒரு ஏற்றம் இருக்கும். இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இதுதான் முக்கியம். ஒரு மனிதனுக்கு குடும்ப உறவுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா குடும்பம் தான் கோயில். என்ன தான் வேலை பார்த்து நம்ம அலைஞ்சு தெரிஞ்சு வந்தாலுமே வீட்டுக்கு தான் வருவோம். ஸோ வீட்டில் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் நமக்கு பொழுது நல்லபடியாக போகும். இதை தவிர்த்து குடும்பத்தோடு எங்கேனாச்சும் சுற்றுலா போயிட்டு வருவீங்க. இந்த குரு பயிற்சி காலம் குடும்பத்துடன் வெளி வட்டாரத்துக்கு போயிட்டு வருவது நல்லபடியாக இருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுய பரிசோதனை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிருவீங்க. நம்மளுடைய நல்லது என்ன, கெட்டது என்ன, நம்மளுடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அப்படின்னு சுய பரிசோதனை செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான காலமாக பார்க்கப்படுகிறது. சரியா? அன்றைக்கு வேலையை அன்றையே போட்டுருங்க. சுறுசுறுப்பாக இருங்க. அதாவது ஒன்றை செய், அது நன்றை செய், அது இன்றைய செய்யன்னு சொன்ன மாதிரி அப்பப்போ வேலையை செஞ்சுருங்க. தாமதப்படுத்தாதீங்க. ஆறுன கஞ்சி பழைய சோறும்பாங்க. அதனால் அப்பப்போ வேலையை அப்பப்போ செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சோம்பல் இருக்கவே கூடாது. அதனால தான் நான் சொன்னேன், நான் சுறுசுறுப்பாக இருக்கணும், புத்திசாலித்தனமாக இருக்கணும், படாபட்டாக இருக்கணும். மீனராசினியர்களுக்கு நான் வலியுறுத்தி சொல்கிறேன், ஒரு அறிவுரையாக சொல்கிறேன், ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் அன்னன்னைக்கு காரியத்தை அன்னன்னைக்கு பண்ணிடுங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்க குரு சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு. அதனால் கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து குரு பார்க்குற இடத்துல உள்ள பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா,
அவர் வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடத்துல இருக்க கேதுவை பார்க்குறாரு. நல்ல விஷயங்க. ஏன்னா 7ஆம் இடம் வந்து ராகு கேதுகளால் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு. குடும்பம், தாம்பத்தியம், சொந்த பந்தம், நண்பர்கள் விஷயம், கூட்டு தொழில், பங்கு சந்தை எல்லாமே சிறப்பாக இருக்கும். சரியா? உங்களுக்கு வந்து அருமையாக இருக்கும், மிகச்சிறப்பாக இருக்கும். கேள யோகம் கிடைக்கிறதுனால கொடீஸ்வர யோகம் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கேது திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கேது திசை நடக்கும். இப்போதைக்கு மீனராசியில் ரேவதி நட்சத்திரம், உத்திரடா நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு கேது திசை நடக்கும். 7 வருடம் கேது திசையில் இப்போதைக்கு ஒரு வருடத்துக்கு மிகச்சிறப்பாக பலன்களை கிடைக்கும். நான் வந்து தசாபதிக்கு வேணால் கேது திசை எப்படி இருக்கும்னு வேணால் அடுத்த வீடியோவில் போடுறேன். நான் கேது திசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 7ஆம் பார்வையாளர் அவர் வந்து 5ஆம் பார்வையாளர் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி ஒருத்தருக்குள்ள புரிதல் இருக்கும். தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். நிர்வாக திறமைகள் உங்களுக்கு வெளிப்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்லபடியாக இருப்பீங்க. எக்ஸிக்யூஷன் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். மற்றவங்களோட பாராட்ட பெறுவீங்க. வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு தகவல் உங்களுக்கு வரும். வெளிநாட்டு போக்குவரத்து நல்லபடியாக இருக்கும். அதுபோக அயல்நாட்டு சம்மந்தப்பட்ட வேலையில் இருந்த தாமதங்கள்லாம் சரியாகி சிறப்பாக இருக்கும். விசா கிடைக்காமல் இழுபறி இருந்தவங்களுக்குலாம் விசா கிடைக்கும். நல்ல ஒரு கரஸ்பாண்டிங்காக பார்க்கப்படுகிறது. அடுத்து 7ஆம் பார்வையாளர் அவர் வந்து உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. பாக்கியஸ்தானம் மகாலட்சுமி ஸ்தானம், ரொம்ப முக்கியமான அமைப்பு. உங்கள் ராசிக்கு விருச்சிகத்தை பார்க்குறாரு. அருமையான அமைப்பு. சரியா? பொதுவாக மீனத்துக்கும் விருச்சிகத்துக்கும் ஒரு லிங்கு உண்டு. கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. புனித ஸ்தல யாத்திரை இருக்கும். பணவரவு தாராளமாக இருக்கும். பணப்புழக்கம் இருக்கும். மருத்துவ தொடர்பு நல்லபடியாக இருக்கும். செவ்வாய் வீடு, செவ்வாய் சம்மந்தப்பட்ட காரகத்துவங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். மருத்துவம், இராணுவம், மிலிட்ரி, போலீஸ், சீருடை பணி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், அதுபோக கால்நடைகள், விவசாயம், ரியல் எஸ்டேட், பில்டிங் கான்ட்ராக்டர், சிவில் இன்ஜினியர்ஸ், இப்படி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு வந்து மனப்பூர்வமாக விருச்சிகத்துக்கு நல்லது செய்வார். அதுபோக செவ்வாய் வீடை பார்க்குறாரு. செவ்வாயம் வந்து உங்கள் ராசியில் இப்போ இருக்கிறாரு. அடுத்தடுத்து செவ்வாயம் வந்து குருமங்கள யோகத்துக்கு போகிறாரு. 2ஆம் இடம் 3ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு வகைக்கு நல்லது தான். ஸோ செவ்வாய் வீடை பார்க்குறது மிகச்சிறப்பு தான். ஏன்னா குரு தான் பார்க்குற வீடு அவருக்கு வந்து ஸ்தான பலம் உள்ள வீடாக இருக்கணும். நட்பு வீடை பார்த்தாருன்னா நல்ல பலங்களை கொடுப்பாரு. அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் கன்னியை பார்க்கறத காட்டிலும் விருச்சிகத்தை பார்க்குறது நல்ல அமைப்பு. சமசத்துவமாக அவர் எந்த வீடை பார்க்குறாரோ அந்த வீடு வந்து அவருக்கு வலுப்பெறும். சரியா? சமசத்துவமாக பார்வை வந்து குருவுக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். குரு வந்து பொதுவாகவே சமசத்துவமாக பார்த்தாருன்னா அந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா வந்து மற்ற பறவை விசேஷ பறவை, 7ஆம் பறவை தான் இயல்பான பறவை, நேருக்கு நேர் பார்க்குறது. சரியா? அதனால் விருச்சிகத்தை பார்க்குறதுனால விருச்சிகம் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். அதுபோக நீர்நிலை சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். மீன் பண்ணை வச்சுருக்கிறவங்க, இறால் பண்ணை வச்சுருக்கிறவங்க, சீ ஃபுட் விற்கிறவங்க, தண்ணீர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரி, அது நிறைய இருக்குது. நீங்கள் யூகம் பண்ணிக்கோங்க. நீர் சம்மந்தப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்கும் நேயர்களே. உங்களுக்கு இந்த காலகட்டம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதுபோல் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வந்து வெற்றி காண்பீர்கள். நுணுக்கமான விஷயத்தை நல்லபடியாக புரிஞ்சுக்கிருவீங்க. அடுத்து 9ஆம் பார்வையால் மகரத்தை பார்க்குறாரு. மகரம் அவர் நீச வீடாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அது வந்து லாபஸ்தானமாக இருக்கும். 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. மனதளவில் இருந்த கவலைகள்லாம் குறையும். எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். சில விஷயங்களை வந்து யோசனை பண்ணி செய்வீங்க. வியாபாரத்தில் லாபம் இருக்கும். உடல் ஆரோக்கிய பிரச்சனை சரியாகி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். வெளி வட்டாரத்தில் இருக்கிறவங்க, மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்லா கௌரவப்படுத்துவீர்கள். புகழ் அந்தஸ்து நல்லபடியாக வரும். சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மகரம் உங்களுக்கு 11ஆம் இடம், சனி பகவான் இடம், லாபஸ்தானம். ஸோ சனி பகவான் சம்மந்தப்பட்ட தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இரும்பு, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஆயில் அண்ட் கேஸ், பழைய கழிவுப் பொருட்கள், எண்ணெய், சுகாதாரம், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். மக்கள் நலப்பணி, கார்ப்பரேஷன், பஞ்சாயத்து போர்டு, இதில் வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சனி பகவான் 7 ரச்சனையாக இருந்தாலுமே அவரும் குருசாரத்தில் தான் போகிறாரு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறதுனால அது சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக 3ஆம் இடத்துல குரு வந்து சிக்கனத்தை கொடுப்பாருங்க. அது பெரிய விஷயம். சேமிப்பீங்க, நல்லா பணத்தை சிக்கனப்படுத்துவீங்க. அந்த சிக்கனத்தை நல்லபடியாக வச்சுக்கோங்க. நண்பர்கள் விஷயத்தில் ஒரு நல்ல அமைப்பு இருக்காது. அன்றைக்கி இருந்த போதிலும் 7ஆம் இடத்தை இப்போ பார்க்குறதுனால ஒரு இணக்கம் இருக்கும். இருந்தாலும் நண்பர் விஷயத்தில் நல்லவன் கெட்டவன் பார்த்து பழகுங்க. சரியா? சில நேரங்களில் சில பிசகு வரதுனால கொஞ்சம் யோசனை பண்ணிடுங்க. பெரியவங்களோட ஆதரவு இருக்கும். குடும்பத்தில் பெரியவங்களோட ஆதரவு இருக்கும். நினைத்ததை முடிப்பீங்க. ஏன்னா 3ஆம் இடம் வந்து தைரிய வீரிய காரியஸ்தானம். நினைத்ததை முடிப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும். மனைவி சொல்படி கேட்பீங்க. பொண்டாட்டி தாசனாக இருப்பீங்க. எதையும் ஈஸியாக புரிஞ்சுக்கிருவீங்க. சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சகோதரர்கள் குறிப்பாக தம்பி தங்கை நல்லபடியாக இருப்பாங்க. புன்பொருள் வசதியெல்லாம் சேர்க்கறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். பெண்கள் தங்களுக்கு வேண்டிய நகை நட்டுகள் வாங்கி போடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு குரு பகவான் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. ஏன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாரு அல்லவா, மகாலட்சுமி ஸ்தானத்தை பார்க்குறதுனால அந்த அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கதை வசனம் எழுதுகிறவங்க, கவிதை எழுதுகிறவங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும்.
இருக்கும். வெகுஜன தொடர்பு நல்லபடியாக இருக்கும். அரசியல்வாதிகள் நல்ல இடமா பார்க்கப்படுகிறது. இடமாற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் வந்து இடமாற்றம் இருக்கும். சரியா, நான் அதைத்தான் முதலே சொன்னேன். பதவி நீக்கம், இடமாற்றம் இதெல்லாம் நடக்கும். உத்தியோகத்தில் சில சாகசங்கள்லாம் நடக்கும். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. எதிர்பாராத இடமாற்றம்லாம் நடந்து உங்களை சஞ்சலப்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோக உறவினர் விஷயத்திலும் சரி, வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிகளுக்கும் முடியாமல் போகும். உறவினர் விஷயத்தில் வந்து அந்தளவு இணக்கமாக இருக்க முடியாது. சொந்த பந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும். அதனால் அவங்க விஷயத்துலேயும் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அதுபோல் சில பேர் பெற்றோர்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்துக்கு போகிறவர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி அமைப்பெல்லாம் கொடுப்பாரு. இருந்த போதிலும் தகப்பன் வழி சொத்துக்கள் நல்லபடியாக இருக்கும். தகப்பனுடைய ஆதரவு நல்லபடியாக இருக்கும். இளைய சகோதர விஷயத்தில் நல்ல வெற்றி இருக்கும். உங்களுக்கு வந்து எதுவுமே கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். இந்த 3ஆம் இடத்துல குரு வந்து என்ன பண்ணுவார்னா, உடனே கிடைக்க விட மாட்டார். லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்கிற மாதிரி வைப்பார். ஸோ அப்படி தான் உங்களுக்கு பலன்கள் கன்வெர்ட் ஆகும். நின்று நிதானிச்சு தான் செய்வார், வழியாக ஸ்பீடாக செய்ய மாட்டார். குரு வந்து இப்போ வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல சகோதர ஸ்தானத்தில் நிற்கிறதுனால பூர்வீக சொத்துக்களை வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எதனாச்சும் மாற்றி அமைப்பீங்க. பூர்வீக சொத்து இருந்துச்சுன்னா அதை மற்றவங்க பேரில் உயிர் எழுதுறது, இல்லைன்னா அதை பாகம் பிரிக்கிறது, அதில் உள்ள சில நிறைய உரைகளை சரி பண்ணுவீங்க. உடன் பிறந்தவர்கள்ட்ட அனுசரித்து போவீங்க. எதுலேயும் திட்டமிட்டு செய்கிறதுனால எதிர்ப்புகள்லாம் இல்லாமல் இருக்கும். சரியா, திட்டமிட்டு செய்கிறதுனால உங்களுக்கு வந்து காரியம் நல்லபடியாக இருக்கும். புத்திசாலித்தனத்தோடு இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கடன் சம்மந்தப்பட்ட நெருக்கடிகள்லாம் குறையும். மனதுக்கு நெருக்கமானவர்கள்கிட்ட நல்ல இதமாக இருப்பீங்க. உங்களுக்கு மனதுக்கு பிடித்த காரியத்தை செய்வீங்க. மறைமுக தடையெல்லாம் இருக்காது. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். சரி, அடுத்து வந்து குரு வந்து எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் போகிறாரு அப்படின்னு பார்ப்போம். அவர் வந்து நான் சொன்ன மாதிரி சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த நட்சத்திரத்தில் தான் போகிறாரு. சூரியன் வந்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்தில் 1/5/2024 இருந்து 11/6/2024 வரைக்கும் போகிறாரு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்குற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல புதிய அனுபவம் கிடைக்கும். சொந்த பந்த விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகணும். உத்தியோகத்தில் பதற்றம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா 6 கூட நட்சத்திரத்தில் போகிறதுனால உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். இதைத்தான் நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன். நான் உத்தியோகம் பார்க்குறவங்க அந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சூரியன் நட்சத்திரத்தை போகும்போது அது மாதிரி மனதில் பல விதமான எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களுக்கு வந்து ஒரு வடிகால் வச்சுக்கோங்க. கண்டதை நினச்சி குழப்பக்கூடாது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குரு வந்து இடையில வக்கரமாறு அடைகிறாரு. அது கடைசி அடைகிறாரு 15/10/2024. அதாவது இந்த வருடம் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வக்கரம் அடைஞ்சு 11/2/2025 வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அவர் 3ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறது யோக காலமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா உபசன சேலத்தில் குரு வக்கரம் அடைகிறது நல்ல அமைப்பு. ஸோ அந்த குரு பரீட்சையில் வந்து உங்களுக்கு 15/10/2024 இருந்து 11/2/2025 வரைக்கும் மிக அருமையாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த காலகட்டம் வந்து நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலம் வந்து இடையில வந்து கடைசி காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தான் சில பலன்களை வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகே, அடுத்து வந்து சந்திர நட்சத்திரத்தில் போகிறாரு. நல்ல அமைப்பு தான். உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி நட்சத்திரத்தில் போவார். குருச்சந்திர யோகம் சிறப்பாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் சந்திரன் வளர்பறை சந்திரனாக பௌர்ணமி சந்திரனாக இருந்தார்னா பலனை வாரி கொடுப்பார். சரியா, பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சொந்த பந்த விஷயத்தில் அலக்கரம் இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள், இறை அன்பு, கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரசாரத்தில் எப்போ சார் போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 12/6/2024 இருந்து 18/8/2024. அதுக்கடுத்து 12/2/2025 இருந்து 4/4/2025. இடையில வக்கரம் வரதுனால மறுபடியும் திரும்பி வந்துட்டு மறுபடியும் போவார். சரியா, அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் அப்பப்போ இடையில வீடியோ போடுவேன். நான் போதி ஜோடத்தில் பெரும்பாலுமே நான் வீடியோ போடுவேன். மீனராசிக்கு இப்படி வாரத்துக்கு 2 வீடியோ போட்டுருவேன் குறைஞ்சது. ஏன்னா அப்பப்போ பலங்களை அப்டேட் பண்ணணும். இப்போ குரு பரிச்சுங்கிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கு. அப்படி இருந்தாலுமே ஒரு வருஷம் இதே பலங்கள் நிற்குமா சாரா? நிற்காது. உங்களுக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் குரு எந்த நிலைமையில் இருக்கிறாரு, அதுபோக உங்களுக்கு நடக்கிற தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி பலன் நடக்கும். இப்போ வந்து அவர் வந்து ஒவ்வொரு சாரத்தில் போகிறத உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். சந்திர சாரத்தில் போகிறது வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாகவே இருக்கும். சரியா, நல்லபடியாக இருக்கும். பிள்ளைகள் வச்சு நல்ல ஒரு நல்ல போக்கு நடக்கும். ஆடம்பர விஷயத்தை குறைச்சிக்கிடுவீங்க. கையில் காசு பணம் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் இருக்கும். கணவன் விஷயத்தில் அனுசரித்து போவீங்க. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மனதாலும் நினைவாலும் சிறப்பாக இருப்பீங்க. குரு சந்திர யோகம் முழுமையாக செயல்படுது. ஏன்னா ஒரு ராசிக்கு 1/4 கூடையவன் 5 கூடன் சாரத்தில் போகிறது மிகச்சிறப்பு. நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது. அதுபோக நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், இடையில மறந்துருச்சு. சொன்னேன் பார்த்தீங்களா, 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு நல்லா செய்வார். அதுபோக மீன ராசிக்கு வந்து அவர் 2, 5, 7, 9, 11 இருந்தாரா கோச்சாரத்தில் அவர் எந்த இடத்துல வந்தாலுமே நல்ல பலன்கள் செய்வார். உங்கள் ஜாதக கட்டத்தை பாருங்கள். உங்கள் ஜாதக கட்டத்தில் ராசிக்கு, அதாவது சந்திரன் என்ற இடத்துக்கு வந்து குரு வந்து 2, 5, 7, 9, 11 இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு மீனம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் இந்த இடத்துல இருந்தாருன்னா குரு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா, 2, 5, 7, 9, 11 இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பார். அதுபோக நீங்கள் வந்து மீன ராசியில் துலா லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணத்தை பிறந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்காது.
இந்த குரு பயிற்சி வந்து மீனராசியிலேயே மற்றவங்களை காட்டிலும் உங்களுக்கு கொஞ்சம் பலன்கள் கம்மியாக தான் இருக்கும். கெடு பலன்கள் ஜாஸ்தியாக இருக்கும், நல்ல பலன்கள் குறைஞ்சி போயிடும். அது மீனராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்த அளவு கிடைக்காது. மற்றவங்களுக்கு 50 ரூபா கிடச்சிச்சின்னா உங்களுக்கு 20 ரூபா தான் கிடைக்கும். அதையும் சொல்லிடுறேன் நான். சரி, அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்க. அதுபோக மகர, கும்ப, கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மத்திய பலனை கொடுப்பாரு. மகர, கும்ப, கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்க மத்திய பலனை கொடுப்பாரு. மேசம் முதல்ல சொன்னேன், மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. சரி, ஓகே. அடுத்து வந்து அவர் வந்து அடுத்த பாதசாரம் வந்து 19/8/2024 இருந்து 14/10/2024 வரைக்கும், அதுக்கடுத்து 5/4/2025 10/5/2025 வரைக்கும் மிருகசீர நட்சத்திரத்தை போவார். அருமையான இப்போ குருமங்கள யோகம். உங்கள் ராசிக்கு 2-9 கூட நட்சத்திரத்தில் 1-4 கூட போகிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், பணப்பழக்கம் இருக்கும், தாயாரோட அன்பு கிடைக்கும். விவசாய வேளாண் குடிமக்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படும். விவசாயம் நல்லபடியாக இருக்கும், தோட்டக்கலை, பயிர் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். தப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். மிகச்சிறப்பாக இருக்குங்க. குருமங்கள யோகம் வந்துட்டாலே எல்லாமே அடங்கிடும் உங்களுக்கு. சரியா, அருமையான அமைப்பு. இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. சரியா, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு, நல்லா இருக்கும். ஆனால் இருந்த போதிலும் நீங்கள் வந்து உத்தியோகம் போகிறவங்க உத்தியோகத்தில் வந்து மற்றவங்கள்ட்ட அனுசரித்து போகணும். சரியா, அது ரொம்ப முக்கியம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகிட்டும் சரி, கீழே இருக்கிறவங்ககிட்ட சரி அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு அந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்றபடி நல்லாயிருக்கும். ஏன்னா 1-10 கூடையவன் 2-9 கூடன் சாராத்தில் போகிறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம், கொடீஸ்வர யோகம்லாம் கை கொடுக்கும். சரியா, சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா பொதுவாக வந்து ஒரு கிரகம் பயிற்சியாக போகும்போது அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகமும் அப்படி பார்க்கும்போது சுக்கிரனும் அங்கே உள்ள நட்சத்திர சாரங்களும் பார்க்கணும். குரு எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் போகிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன் கொடுப்பாரு. ஸோ செவ்வாய் நட்சத்திரத்தில் போகிறது கூடுதல் சிறப்பு தான், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க. நல்லா இருக்குது உங்களுக்கு. சரியா, அடுத்து வந்து குரு வக்கரம் அடைவார். வக்கரம் அடைவதில் வந்து நல்லா இருக்கும். சரியா, வக்கர காலங்கள் வந்து நல்லா இருக்கும். சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட பயணங்கள் இருக்கும். சொத்து பத்து அடைவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும். 15/10/2024 இருந்து 11/2/2025 வரைக்கும் ஒரு 1.5 மாத காலம் அவர் வந்து வக்கர நிலையில் இருப்பார். ஓகே. பெண்களுக்கு எப்படி இருக்கும்? மீனராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சியால் என்ன பலன்கள் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கும். தம்பதியர்கள் கணவன் மனைவிக்கிட்ட ஒரு நெருக்கம் இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும். மனதில் நிறைந்த காரியத்தை முடிப்பீங்க. தேக ஆரோக்கிய பிரச்சனை நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு தேடல் இருக்கும் மனதுக்குள்ளே. சரியா, அடுத்து வாழ்க்கையில் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு தேடலை நோக்கி போவீங்க. தந்தை வழியில் நல்ல ஒரு ஒற்றுமையாக இருக்கும். சிறப்பாக பார்க்கப்படுகிறது பெண்களுக்கு. அடுத்து மாணவ செல்வங்கள். மாணவ செல்வங்களுக்கு வந்து நல்லா படிப்பீங்க, ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும். போட்டித் தேர்வில் நல்லபடியாக பாஸ் பண்ணுவீங்க, வெற்றி வாகை சூடுவீர்கள். அதே மாதிரி ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்பில் இருக்கிறவங்க, கணிதம், அறிவியல் சம்மந்தப்பட்ட படிப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது ஹாஸ்டல் தங்கி படிக்கிறவங்க, வெளிநாடு போகிற மாணவர்கள், உயர்கல்வி போடுகிற மாணவர்களுக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் சிக்கலான சூழ்நிலை தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னப்போ தான், உத்தியோகம் போகிறவங்க அரசு உத்தியோகம் வந்தாலும் சரி, தனியார் உத்தியோகம் போனாலும் சரி, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பிரச்சனை இருக்கும், இடமாற்றம் இருக்கும், விரயம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சிந்தித்து செயல்படணும். சரியா, புத்திசாலித்தனமாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. வியாபாரிகளுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும். சரியா, அலைச்சல் இருக்க தான் செய்யும். அலைச்சலோடு தான் லாபம் இருக்கும். கூட்டாளிகிட்ட அனுசரித்து போங்க. போட்டி பொறாமல் இருக்க தான் செய்யும். சில தடைகள் இருக்கும். காரிய சிந்தனை இருக்கணும். தொழிலில் வந்து வியாபாரத்தில் வந்து புத்திசாலித்தனமாக யோசனையோடு இருக்கணும். முன் யோசனையோடு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன் நான். சரியா, இல்லைன்னா பிரச்சனை வரும். குரு வந்து தனகாரகன், பணத்தை முடைக்கிறவார், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கலைஞர்கள், சின்னத்திரை, வெள்ளித்திரை, இயல், இசை, நாடகம் இதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமாக தான் இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடம் வந்து கலை சம்மந்தப்பட்டதான், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மற்றவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்க. நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்கும். தொழிலுக்கேற்ற ஒரு மரியாதை இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியத்துக்கிட்ட உயர்வு இருக்குது. பாராட்டு மதிப்பெல்லாம் சிறப்பாக நடக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். மீன ராசியில் கலை சம்மந்தப்பட்டவங்க என்ன கலையாக இருந்தாலும் சரி, எழுத்து கலையாக இருந்தாலும் சரி, இசை கலையாக இருந்தாலும் சரி, திரைப்பட கலையாக இருந்தாலும் சரி, நாடக கலையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. சரியா, நீங்கள் ஒரு கலைஞர், டெய்லராக இருந்தால் கூட பரவாயில்ல. டெய்லரும் ஒரு கலைஞர் தான். சரியா, தையர் கலைஞர் அப்படிங்கிறாங்கல்ல, அதுமாதிரி சிற்ப கலைஞர், தைய கலைஞர்கள், ஆடை கலைஞர்கள், யாராக இருந்தாலும் சரி, கலைஞர்கள் அருமையாக இருக்குங்க. மீனராசியில் சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் உங்களுக்கு வந்து பிரயாணம் இருக்கும். அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். மற்றவங்களோட எண்ணத்தை புரிஞ்சுக்கோங்க. தாமதங்கள் சரியாக பெறும். உங்கள் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும். சரி நேயர்களே, பொதுவாக பார்த்தோம்னா இந்த நடக்கிற இந்த குரு பயிற்சி வந்து
உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு ஓரளவு எச்சரிக்கையாக இருக்கணும். சரியா, உத்தியோகத்துக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சேமிப்பு இருக்கும், கையில் காசு பணம் நிற்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால லாபம் இருக்கும். அந்த லாபத்தை வந்து நல்லபடியாக வச்சுக்கோங்க, சேமித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே, கவனமாக இருக்க வேண்டியது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, தொழில்நுட்பம் படித்தவர்கள், பாலிடெக்னிக் படித்தவங்க, இன்ஜினியரிங் காலேஜ் படித்தவங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக உத்தியோகத்திலும் சரி தொழிலும் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. ஓகே, வழிபாடு குரு பகவானை தான் கும்பிடணும். உங்கள் ராசிநாதன் வந்து கொஞ்சம் 3ஆம் இடத்துல கொஞ்சம் மறைகிறாரு, 25% மறைஞ்சு பகமத்தன்மை இருக்கிறதுனால வேலைக்கிழமை தோறும் குரு பகவானை கும்பிடுங்க, குருநாமத்தை சொல்லுங்கள், இல்லைனா தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க, குரு பகவான் படத்தை நமஸ்காரம் பண்ணுங்கள். குரு பகவானுக்கு மஞ்சள் இல்லைன்னா செவ்வந்தி பூ, மஞ்சள் கலர் பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். வில்வேலையால் கூட அர்ச்சனை பண்ணலாம். மஞ்சள் தூள் வாங்கி கூட அவர் பாதத்தில் போடலாம். மஞ்சள் நிற வஸ்திரங்களை அவர் சாத்தலாம். வியாழக்கிழமை சுத்தமாக இருக்கணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சைவ சாப்பாடு தான் சாப்பிடணும். சமய சான்றோர்கள் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடணும். காஞ்சி மகாபரிவா, யோகி ராமசுரத்குமார், சத்யஸ்ரீ சாய்பாபா, வள்ளலார் சாமிகள், ரமண மகரிஷி, இவங்க யாரோ ஒருத்தர் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடுங்க. மன உருவி கும்பிடுங்க. குரு மந்திரத்தை சொல்லுங்கள். பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. பெரியவங்களை மதிங்க. குடும்பத்தில் இருக்க பெரியவங்களெல்லாம் மதிச்சிங்கன்னா அந்த குருவுடைய அருள் திருவருளாக மாறும். ஏற்கனவே 7.5 சனியில் இருக்கிறீங்க, ராசியில் வேறு ராகு இருக்கிறாரு, குரு நல்ல நிலைமைக்கு போகல, அதனால் ஒரு இக்கட்டான நிலையில் தான் இருக்கிறீங்க. கவனமாக இருங்க. நான் அப்பப்போ வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். வீடியோ போடுறதின் முக்கிய காரணமே என்னென்னா, நீங்கள் 7.5 சனியில் இருக்கிறீங்க. 2030 வரைக்கும் மீன ராசி வந்து சனி பகவானுடைய ஆளுமையில் தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதில் வேறு ராசிநாதன் கொஞ்சம் அப்படியே அங்கிட்டு போயிட்டார். சரியா, அதனால் கொஞ்சம் இக்கட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனித்திரு விழித்திரு, வருமுன் காப்போம், வளமாக இருப்போம், அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது நேயர்களே. சரியா, இருந்த போதிலும் உங்களுக்கு வந்து 100க்கு ஒரு 60 மார்க் போடலாம். குரு பயிற்சிக்கு வந்து 60 மார்க் போடலாம். ஏன்னா குரு வந்து நல்ல இடத்த பார்க்குறாரு. கலஸ்தரஸ்தானம், பாக்கியஸ்தானம், லாபஸ்தானத்தை பார்க்குறது நல்ல அமைப்பு தான். என்ன தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருந்தாலுமே கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். அதுதான் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ரொம்ப முக்கியம். அந்த உறவு நல்லபடியாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் அடிச்சு தூள் கலப்பி வெளியே வந்துடுவீங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுற மற்ற கிரகங்களும் உங்களுக்கு வலிமை சேர்க்கும். புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த கிரகங்கள் நிலைப்பாட்டுக்கேற்ற மற்ற பலன்கள் கூட குறைய இருக்கும். ராகு வந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். 12ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா பாதி தொல்லை தீர்ந்தது. சரியா, ஆனால் அந்நேரம் சனி பகவான் வந்து ராசிக்கு வந்துடுவார். இவர் கீழே போவார், அவர் மேலே வந்துடுவார். ஒன்று போச்சுன்னா அதை எப்படின்னா கத்தி போய் இது வருதுன்னு வருதோம். கத்தி போச்சுன்னா அடுத்து துப்பாக்கி வருதுன்னு அர்த்தம். சரியா, ரெண்டுமே கத்தி துப்பாக்கி மாதிரி தான், சனி பகவானும் ராகும் மீன ராசிக்கு. ஸோ இப்போ ராசியில் இருக்கிற ராகு கீழே போயிட்டாருன்னா நல்ல அமைப்பாக இருக்கும். கேது வந்து 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ராகுகேது பயிற்சி அடுத்த வருஷம் நல்லாயிருக்கும். அடுத்த பயிற்சி ராகுகேது பயிற்சி மீன ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் சனி பகவான் ராசிக்கு வந்துடுவார், ஜென்மச்சனியாக மாறிடும். ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, இதுதான் மனித வாழ்க்கை. நம்ம எதுக்கும் தயாராக இருப்போம். சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். அதுபோல் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி நடக்கும். ருப்புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுக்கு வந்து என்ன தசை நடக்கும்? இப்போ புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, இந்த திசையில் இருப்பீங்க. இதில் வந்து சுக்கிர திசை நடக்கிறவங்க, சூரிய திசை நடக்கிறவங்க, ராகு திசை நடக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, ஓகே. நான் அடுத்தடுத்து தசாபுத்திக்கு ஒன்றா வீடியோ போடுறேன். தசாபுத்திக்கு வீடியோ போடுறதா முக்கியமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அதான் உங்களை சேரும் தனிப்பட்ட முறையில். ஏன்னா அந்த தசாநாதர்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாங்க, கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாங்க, இதை கம்பேரிசன் பண்ணி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார் பண்ணிக்கலாம். நீங்கள் தயார் பண்ணி இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் லைஃப்பை கொண்டு போகலாம். ஓகே, இப்படி தான் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். ஓகே நேயர்களே, எல்லாம் வல்ல இறைவன் மீனராசி நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று வாழ்க வளமுடன். குரு பயிற்சி உங்கள் நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கட்டும். குருவுடைய அருள் திருவருளாக கிடைக்கட்டும். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.